குட் மார்னிங். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரீட்மெண்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஃபாலிக்கல்ஸ் அதே மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து க்ரோ பண்ணிவிட்டு அது கரெக்டாக ரப்சர் ஆகும்போது ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெர்ம்ஸ் சாம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி நல்ல மொட்டைல் ஸ்பெர்ம்ஸாக எடுத்து ஒரு டியூப்பில் போட்டு அதை டைரெக்டாக யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது. இந்த ப்ரொசீஜர் வந்து யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா இட்ஸ் அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். இதோடு சேர்த்து நீங்கள் நேச்சுரல் இன்டர்கோர்ஸ் சேர்ந்தும் இருக்கும் போது சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் ஈச் சைக்கிளோட சக்ஸஸ் ரேட் ஆஃப் IUI வந்து 15 to 20%. அதாவது ஒரு 3 சைக்கிள்ஸ் வரைக்கும் நம்ம அதை சஜஸ்ட் பண்ணலாம், ப்ரொவைடட் உங்களுக்கு ஃபாலிக்கல்ஸ் நல்லா இருக்கணும், உங்கள் ஹஸ்பண்டோட செமன் சாம்பிள் அந்த க்ரைட்டீரியா IUIயோட க்ரைட்டீரியா மீட் பண்ணோன்னா there is a good amount of success rate. இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் ஒர்க் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதுக்காக ஸ்ட்ரிக்ட் பெட் ரெஸ்ட் தேவையில்லை, ஆப்ஸ்டினன்ஸ் ஃப்ரம் ஒர்க் வேணாம், நீங்கள் லீவ் போட வேணாம். நீங்கள் வந்து பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் எப்போ ஸ்கேனுக்கு வர சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த டைமுக்கு வந்து பண்ணிவிட்டு யூ கேன் கேரி ஆன் யோர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு பேர் தான் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் சொல்வோம். இது வந்து செகண்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ.